வெல்கம் பேக். இன்றைக்கி யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணுறோம். யூனிட் 1 முடிஞ்சு போச்சு, 5 சாப்டர்ஸ். யூனிட் 2ல் ஃபர்ஸ்ட் சாப்டர். அப்போ ஓவராலாக இது 6th சாப்டர். யூனிட் 2ல் அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங். ஸோ அதில் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் பார்க்குறோம். நம்ம ஆக்சுவலாக ஒரு 6 டேர்ம்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, யூனிட் 2 அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங்கில் சாப்டர் 6 ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன், காம்போசிஷன் அண்ட் டீகாம்போசிஷன், ஐட்ரேஷன் அண்ட் ரிகர்ஷன். ஸோ இது 6 தான் சேர்ந்தது நம்மளுக்கு 3 சாப்டராக கொடுத்துருக்காங்க யூனிட் 2ல். ஸோ இதுலேயே மோஸ்ட்லி உங்களுக்கு காம்போசிஷன் அண்ட் டீகாம்போசிஷன் இதை பற்றிலாம் சிம்பிளாக கொஞ்சம் சொல்லுவாங்க. ஃபைன். இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு அல்காரிதம்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம்ப்பா. அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங் தான் இது யூனிட் பேரே. ஸோ ஃபஸ்ட்டு அல்காரிதம்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். பிகாஸ் அல்காரிதம்ன்றது ஒரு பேசிக் பிளான் மாதிரி, அதை கையில் வச்சுக்கிட்டு தான் ப்ரோக்ராமிங்காக பண்ண முடியும். ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ ஈஸியாக புரியும். கான்செப்ட்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது, ஈஸி தான். An algorithm is a sequence of instructions to accomplish a task or solve a problem. Sequence of instructions. ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான் அவனுக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரெண்டோட வீடு உங்களுக்கு தெரியும், ஆனால் அவனுக்கு தெரியாது. ஸோ உங்ககிட்ட கேட்குறான் அவன் வீட்டுக்கு வழி எப்படி போகணும்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் அவன் வீடு இருக்குன்னா, நீங்கள் இது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இல்லை ரைட் எடுத்துனா ஒரு 300 மீட்டர்ஸ் போனால் லெஃப்ட் சைடில் இந்த கடை வரும். அந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு லெஃப்ட் இருக்கும். அது எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா அங்கே வந்து இந்த கோயில் வரும், அதுக்கு பேக் சைடு. ஸோ இதுதான் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதில் அவன் ஏதாச்சும் ஒன்று மாற்றி எடுத்துக்கிட்டாலும் அவனால் அந்த வீட்டுக்கு போய் சேர முடியாது. இப்போ நீங்கள் கோயிலுன்றதை 3வது ஸ்டெப்பில் சொல்கிறீங்கன்னா, அவன் முதல் ஸ்டெப்லேயே போயிட்டு கோயிலை தேடினான்னா இந்த கோயில் அங்கே இருக்காது. அப்போ அவனால் டெஸ்டினேஷனுக்கு போக முடியாது. ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ திருப்பியும் படிக்கிறேன். An algorithm is a sequence of instructions to accomplish a task. என்ன டாஸ்க்கு? அவன் அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறது தான் டாஸ்க்கு. ஆர் சால்வ் அ ப்ராப்ளம் அப்படின்றாங்க. இல்லைனா ஏதோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்ற மாதிரி. An instruction describes an action. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எதை குறிக்குதுன்னா ஒரு ஆக்ஷனை குறிக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் அப்படின்னா அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அது எதை குறிக்குதுன்னா ஒரு ஆக்ஷன். அப்போ அவங்க அந்த ரோட்டில் நடந்து போகணும், அதுதான் அந்த ஆக்ஷன். When the instructions are executed, a process evolves which accomplishes the intended task or solves the given problem. இப்போ நீ சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த பையன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறான்னா அதுதான் ப்ராசஸ்ன்றாங்க. அப்போது ஒரு ப்ராசஸ் அங்கே உருவாகுது. அவன் வந்து he started moving to the particular destination. அப்போ அந்த வேலை முடியுது அப்படின்றாங்க, accomplishes. We can compare an algorithm to a recipe and the resulting process to cooking. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரியே புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரெசிபி சொல்கிறாங்க. ரெசிபின்றது அப்போ என்னது? மேனுவல் மாதிரி இருக்கும், டெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். இல்லையாச்சும் யாரா சொல்லுவாங்க உங்களுக்கு, பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளவும், இதில் வந்து இவ்வளோ லிட்டர் தண்ணி ஊற்றவும், கொதிக்கும் போது இதை போடவும் அப்படின்னு சொல்லிட்டு சிலதாக இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கிறது இல்லை இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கிறத நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா, ஆக்சுவலாக ரியல் டைமில். அதுக்கு பேர் குக்கிங். கையில் மேனுவலாக வச்சுருக்கிறது ரெசிபின்றது அல்காரிதம், குக்கிங்கிறது ப்ராசஸ். We are interested in executing our algorithms in a program. A program can only execute instructions in a programming language. நெக்ஸ்ட்டு சொல்லிட்டாங்க பாருங்கள். இப்போ இதை அப்படியே கம்ப்யூட்டருக்கு போட்டோன்னா ஒரு அல்காரிதமை சிஸ்டம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுன்னா த்ரூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், வேறு வழியே கிடையாது. Instructions of a computer are also known as statements. Therefore, ultimately, algorithms must be expressed using statements of a programming language. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ அல்காரிதம்ஸை எப்படி அப்போது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சிஸ்டமுக்கு அப்படின்னா த்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றாங்க. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இப்போ அல்காரிதம்னா என்னன்னு சொல்லிட்டு. அந்த அல்காரிதம்க்குனா ஒரு இன்புட் தேவை, அது ப்ராசஸ் பண்ணி அது ஒரு அவுட்புட் டேட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் திருப்பி இங்கே அதே தான் சொல்கிறாங்க. அண்ட் அல்காரிதம்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்டெண்டட் டு சால்வ் அ ப்ராப்ளம். திரும்ப அதே தான் வரும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, ஆட் 2 நம்பர்ஸ்னு சொல்லிட்டு. இது ஒரு ப்ராசஸ். இப்போ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 2 3 4 5 ரிவர்ஸில் இருக்கா. இது வந்து நம்பர் 1ப்பா, நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ ஆக்சுவல் நம்பர் என்னது? 2586ஐயும் 9237ஐயும் தான் வந்து இங்கே அடிஷன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ ரைட் மோஸ்ட்
இங்கே இருக்குது பாருங்கள் இந்த வார்த்தை ரைட் மோஸ்ட் டிஜிட்ஸ். ஒரு அடிஷன் எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? ரைட் சைட்லேருந்து பண்ணிட்டு போவீங்க. அதே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். அப்போது நெக்ஸ்ட் அது ஒரு கேரி வரும், அது இங்கே போடுவீங்க, அதுக்கு ஒரு கேரி, அதுக்கு ஒரு கேரி, அதுக்கு ஒரு கேரி, லாஸ்ட் கேரியை கீழே இறக்குறீங்க. ஸோ இறக்குனா உங்களுக்கு 11,823 வருது வேல்யூ. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். அல்காரிதமிக் ப்ராப்ளம்ஸு இந்த எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்ப்போம். கன்சிடர் த வெல் நோன் கோட் கிராஸ் அண்ட் வுல்ஃப் ப்ராப்ளம். இது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. அதாவது ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போகணும். அந்த ஃபார்மர்கிட்ட, அந்த விவசாயிக்கிட்ட ஒரு ஆடு, புல்லுக்கட்டு, நரி இருக்குது. இப்போ அவங்க வந்து அந்த பக்கம் போகணும். கண்டிப்பாக ஒரு தடவையும் போகும்போதும் கூட யார் இருக்கணும்? அந்த ஃபார்மர் வந்து கூட இருக்கணும். அப்போ இங்கே கிராஸ் எடுத்துகிட்டு போயிட்டா அந்த உல்ஃப் வந்து கோட்டை தின்னுடும். உல்ஃபை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போனால் அந்த கோட் வந்து கிராஸை சாப்பிட்ரும். அப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே. எ ஃபார்மர் விஷஸ் டு டேக் எ கோட், எ கிராஸ் பண்டில் அண்ட் அ உல்ஃப் அக்ராஸ் எ ரிவர். இதெல்லாம் கதை தான்ப்பா. அப்படியே ஸ்டோரி இல்லை, சின்ன பசங்க ஸ்டோரி இங்கிலீஷ் புக்கிலலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி படித்தாலே புரியும் உங்களுக்கு. பட் இதை வச்சு ஒரு புக் பேக் கொஷின் இருக்குது. டேரெக்டாக அதை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரி. ஸோ பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம், இது நம்மளுக்கு இப்போ டெக்னிக்கலாக வரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு. We construct algorithms using basic building blocks such as data, variables, control flow, functions. இந்த நாலத்தை பற்றி என்னென்னு சொல்லிட்டு பேசிக்காக பார்க்கலாம். டேட்டா தான் நம்மளுக்கு முக்கியம். டேட்டா இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அதே இந்த குக்கிங் ப்ராசஸ்க்குள்ளே எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் பாத்திரம், ஸ்டவ்வு, கேஸை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்மளுக்கு அதில் போடுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ், காய்கறியோ இல்லை மசாலா ஐட்டம்ஸோ இது நம்மளுக்கு தேவை. அந்த மசாலா காய்கறி ஐட்டம் தான் டேட்டா. சரிங்களா? நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் ஆர் நேம்டு பாக்ஸஸ் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா. அப்போ வேரியபிள்ஸ் என்ன சொல்லலாம்? இப்போது ஏதோ ஒரு மசாலா பொடியே இருக்குது, அதை கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணுறது ஒரு டப்பா யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டப்பா தான் வேரியபிள்ஸ். அந்த டப்பாக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அது மேலே பேர் எழுதி ஒட்டியிருப்பாங்களா. சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அது மேலே பேர் எழுதி ஒட்டியிருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மேபி. ஸோ அந்த மாதிரி நேம்டு பாக்ஸஸ் அதுதான் வேரியபிள்ஸ். அதுக்குள்ளே என்ன இருக்கும்? டேட்டா இருக்கும், மசாலா பொடி. இதெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடாகவே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, a = 5 அப்படின்னா 5ன்ற வேல்யூ ஏன்ற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது வேரியபிள்ஸில். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஃப்ளோ. An algorithm is a sequence of statements. However, after executing a statement, the next statement to be executed need not be the next statement in the algorithm. அதாவது ஒரு அல்காரிதம்ன்றது சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் சொல்கிறோம். அப்படியே இருந்தாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சால் பிறகு அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ணுன்ற அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கண்ட்ரோல் ஃப்ளோ அங்கே வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் சர்டன் கண்டிஷன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், பட் அதை வந்து 1 by 1 தான் எக்ஸிக்யூட் பண்ணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் ஜம்ப் பண்ணிவிட்டு கூட திருப்பியும் மேலே வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கண்ட்ரோல் ஃப்ளோன்னு ஒரு கான்செப்டே இருக்கிறதுனால தான். அந்த கண்ட்ரோல் ஃப்ளோவில் வந்து 3 டைப்ஸ் இருக்குப்பா. சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ, ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ, ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ. சீக்வென்ஷியல்னால் ஒன் ஆஃப்டர் அனதர்ப்பா. நான் ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் அது கீழே இருக்குது, அது கீழே இருக்குது. ஆல்டர்னேட்டிவ்னா எ கண்டிஷன் ஆஃப் த ஸ்டேட் இஸ் டெஸ்டட். ஒரு கண்டிஷன் டெஸ்ட் ஆகி அது கரெக்டாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட், இல்லைன்னா வேறு ஸ்டேட்மெண்ட், ஆல்டர்னேட் ஸ்டேட்மெண்ட்ற மாதிரி. ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோன்றது எ கண்டிஷன், அதை ஒரு கண்டிஷன் அதே மாதிரி செக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லூப் போடுற மாதிரி, மியூசிக் பிளேயரில் லூப் போடுவோம் பார்த்தீங்களா. ஒரு பர்டிகுலர் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மியூசிக் பிளேயரில் வந்து ஒரு சின்ன பெண்டு சிம்பிள் மாதிரி, ஆரோ மாதிரி சிம்பிள் இருக்கும் ஒன்று. அதை நீங்கள் ஒன் டைம் டச் பண்ணிங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது லூப் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டு எது வரைக்கும் ஓடிட்டே இருக்குன்னா நீங்கள் திருப்பி அந்த லூப்பை எடுத்து போகிற வரைக்கும் ஓடிட்டே இருக்கும். ஸோ அது வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸு. அல்காரிதம்ஸ் கேன் பிகம் வெரி காம்ப்ளெக்ஸ். அல்காரிதம்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகும்போது, அதாவது ரொம்ப குழப்பமாகவோ இல்லை பெருசாக ஆகும்போது அந்த அல்காரிதமை வி பிரேக் into parts, construct each part separately and then integrate the parts to complete the algorithm. ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளம்னா அதை சின்ன சின்ன பிட்டாக மாடியூல்ஸாக வந்து மாற்றி அதில் வர அந்த ஆன்சர்ஸை வச்சு ஃபைனல் சொல்யூஷனாக கண்டுபிடிக்கிறது ஒரு வகை. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்போஸ் we want to calculate the surface area of a cylinder of radius r and height h அப்படின்னா நம்மளுக்கு தேவை வந்து surface area of a cylinder. அதுக்கு 2 தனித்தனியாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க முதல்ல. இது வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு அல்காரிதம் வச்சுக்கோங்க. அப்போ இதை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து 2πr² and 2πrhன்னு சொல்லிட்டு.
இதோட ஃபார்முலா ஒன்று வந்து ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் கேல்குலேட் பண்ணுறது ஒன்று, அதுக்கப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிது, ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த காம்ப்ளெக்ஸான அல்காரிதமுக்கான ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அல்காரிதம் டிசைன் டெக்னிக்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், காம்போசிஷன், டீகாம்போசிஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த காம்போசிஷன் டீகாம்போசிஷனை பற்றி சின்னதாக பார்த்துட்டு இதை பற்றியான ஃபுல் சாப்டரே வந்து நெக்ஸ்ட் 7th சாப்டரில் பார்ப்போம் எக்ஸாம்பிள்ஸோட. ஸ்பெசிஃபிகேஷன் முதல்ல. First step in problem solving is to state the problem precisely. A problem is specified in terms of the inputs given and the output desired. The specification must also state the properties of the given input and the relation between the input and the output. Specification na முதல்ல ஒரு ப்ராப்ளம் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை சொல்கிறதுன்ற மாதிரி, இல்லை பர்டிகுலர் ஒரு வேலைன்னு கூட சொல்லிக்கலாம். நீங்கள் ஒரு வேலையை வந்து யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவர் அந்த வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் சரியான விஷயங்களை அவருக்கு இன்புட்டாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேபிளே செய்கிறீங்க, ஒரு கார்பெண்டர்கிட்ட சொல்லி டேபிள் செய்கிறீங்கன்னா அந்த டேபிள் எந்த அளவில் இருக்கணும், இந்த அளவில் இருந்தால் தான் என்னால் வந்து இந்த ரூம்குள்ளே கரெக்டாக இந்த போர்ஷனில் வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதுதான் இன்புட், நீங்கள் அந்த கார்பெண்டர் கொடுக்குற இன்புட். அப்போ தான் அந்த டிசைர்ட் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் விஷயம்லாம் ஸ்பெசிஃபிகேஷனில் வரும். அப்ஸ்ட்ராக்ஷன். A problem can involve a lot of details. Several of these details are unnecessary for solving the problem. இதில் என்ன சொல்ல வராங்களா, டோட்டலாக இப்போ நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களா, டீட்டெயில்ஸ் இன்புட்ஸாக கொடுக்குறீங்களா, அந்த இன்புட்ஸில் நிறைய விஷயம் தேவையில்லாதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வந்து நீங்கள் ஒமிட் பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க. இப்போது இந்த மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்குறதுலாம் தேவையான விஷயம். நீங்கள் அதை செய்யும்போது வந்து இந்த கலர் சட்டையை போட்டுருந்தால் நீங்கள் செய்யணும், இந்த கலர் பேண்ட்டு போட்டுருந்தால் செய்யணுன்றதுலாம் தேவையில்லாத விஷயம். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஹைட் பண்ணி எது வேணுமோ அதை மட்டும் சொல்கிறதுன்றது அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இதெல்லாம் கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். இக்னோரிங் ஆர் ஹைடிங் unnecessary details and modeling an entity only by its essential properties is known as abstraction. இதுதான் இதோட பக்கா டெஃபினேஷன். Next, composition. An algorithm is composed of assignment and control flow statements. A control flow statement tests a condition of the state and depending on the value of the condition decides the next statement to be executed. இது அப்படியே அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ வச்சு வந்துருச்சு. ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும், அந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் இது நடக்கணும், இல்லைனா அது நடக்கணும், முடிஞ்சு போச்சு. இது ஒரு டிராஃபிக் சிக்னல் கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ரெட்டு விழுந்துருந்தால் யூ ஹேவ் டு ஸ்டே பிஃபோர் த லைன், அப்படி க்ரீன் விழுந்துருச்சுன்னா யூ கேன் ஸ்டார்ட் மூவிங் யுவர் வெஹிக்கல் அப்படின்ற மாதிரி. ஸோ இதே ஒரு கண்டிஷன் தான், கண்டிஷன் பேஸில் நடக்கிறது கூட சொல்லலாம். டீகம்போசிஷன். வி டிவைட் தி மெயின் அல்காரிதம் இன்ட்டு ஃபங்க்ஷன்ஸ். டீகம்போசிஷன் நம்ம சொன்ன பார்த்தீங்களா, இப்போ ஃபங்க்ஷன் பெருசாக காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா அதை ஃபங்க்ஷன்ஸாக வந்து மாற்றி சின்ன சின்ன சப் ப்ரோக்ராம்ஸாக மாற்றி அதில் வர வேல்யூஸை வச்சு ஃபைனல் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது, ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிக்கிறது, அது டீகம்போசிஷன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி இங்கே பெருசாக சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான்ப்பா, திரும்ப திரும்ப அதே தான் சொல்லுவாங்க. கரெக்டான இன்புட்ஸ் கொடுத்தீங்கன்னா அல்காரிதம் கிட்ட உங்களுக்கு அது அவுட்புட் கொடுக்கும். கரெக்டான இன்புட்ஸை கொடுத்தீங்கன்னா கார்பெண்டர் உங்களுக்கு கரெக்டான பொருளை கொடுப்பார், முடிஞ்சு போச்சு. ரியல் டைம் எக்ஸாம்பிள் மாதிரி எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கவனிச்சுக்கோங்கப்பா, இது முக்கியம் கொஞ்சம். அல்காரிதம் நேம் ஆஃப் இன்புட்ஸு, இது வந்து கமெண்ட் லைன்ஸ் மாதிரிப்பா. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், a double dash indicates that the rest of the line is a comment. rest of the line rest of the line ரிமைனிங் ஆஃப் த லைன்ன்ற மாதிரி அர்த்தம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுனாலே இது எல்லாமே கமெண்ட் லைன்ஸ் தான். சரி, கமெண்ட் லைன்ஸ்னால் இப்போ என்ன? கமெண்ட் லைன்ஸ்னால் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பொறுத்த வரைக்கும் கமெண்ட் லைன்ஸ் இருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு கொடுக்குறது தான். இப்போ நீ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற, உங்கள் ஃப்ரெண்டுக்கு அதை வந்து சென்ட் பண்ணுறன்னா அதில் நீ சில விஷயங்கள் யூஸ் பண்ணியிருப்ப, அதில் யூஸ் பண்ண விஷயங்கள் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உன் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு நீ நினச்சேன்னா அதை நீ கமெண்ட் லைனில் மென்ஷன் பண்ணுவேன். இது நான் இதுக்கு தாண்டா போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லுவேன். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கமெண்ட் லைன்ஸு. அதுக்கு ஏதாவது ஒரு டபுள் ஸ்லாஷோ இல்லை டபுள் டேஷோ போட்டு தான் நீ எதுவும் பண்ணுவேன். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், C++ல் நம்ம டபுள் டேஷ் யூஸ் பண்ணுவோம் கமெண்ட் லைனுக்கு. அப்படி யூஸ் பண்ணும்போது இன்டர்பிரேட்டர், அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ராசஸ் பண்ணும்போது, அந்த ப்ரோக்ராமை ப்ராசஸ் பண்ணும்போது அந்த கமெண்ட் லைன்ஸ் அதோட கண்ணுக்கு தெரியாது. பிகாஸ் அந்த ப்ரோக்ராமிங் இன்டர்பிரேட்டருக்கு வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து தேவையில்லை, உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் தேவை. ஸோ அப்போ அது கணக்கில் எடுத்துக்காது ப்ராசஸிங் அப்போ சிஸ்டம். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ரைட் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அன் அல்காரிதம் டு கம்ப்யூட் த குவாஷன்ட் அண்ட் ரிமைண்டர் ஆஃப்டர் டிவைடிங் அன் இன்டிஜர் a by another integer b ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைட் ஆஃப் 22,5 ஈக்குவல் டு 4,2, டிவைட் ஆஃப் 15,3 ஈக்குவல் டு 5,0. இது வந்து என்னது? குவேஷன்ட்டு. இது வந்து ரிமைண்டர். இது குவேஷன்ட், இது ரிமைண்டர். இப்போ இன்புட்ஸ் என்ன இருக்கும்? a is an integer and b is not equal to 0.
இங்கே இன்புட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஏ வந்து ஒரு இன்டீஜராக இருக்கணும், அதே சமயம் பி வந்து நாட் ஈக்குவல் டு 0. பி வந்து ஒரு 0வாக இருக்கக்கூடாது, ஏன்னா எந்த 0வால் எந்த நம்பரையும் டிவைட் பண்ண முடியாது. அதனால் இது கண்டிஷன். நெக்ஸ்ட்டு the two outputs quotient and remainder should satisfy the property. அப்போ இன்புட் ஈக்குவல் டு அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா ஈக்குவல் டு quotient into b + r, அதாவது சிம்பிள் தான். இப்போ ஏ வந்து என்னது, இந்த ஒரு சின்ன நம்பர் எடுத்துக்கோங்க. ஏ வந்து 15, b வந்து 3. இப்போ இதுக்கு quotient என்னது 5, ரிமைண்டர் 3. நீங்கள் போடுவீங்களே 3ன்னு போடுவீங்க, 15 போடுவீங்க. இந்த பக்கம் 3 5s are 15 சொல்லிட்டு போட்டு ரிமைண்டர் கீழே 0ன்னு போடுவீங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருவாங்க இந்த quotient ரிமைண்டர். இப்போ quotient into b, அப்போ quotient into bனா 5 into 3 ப்ளஸ் ரிமைண்டர். 5 into 3 + 0 எவ்வளோ 15 தான். அப்போ இந்த பக்கம் ஏன் என்ன இருக்குது 15 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரிமைண்டர் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஒன்று ரிமைண்டர் வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா 0 விட பெருசாக இருக்கணும். அதே சமயம் ரிமைண்டர் வந்து கண்டிப்பாக பியை விட சின்னதாக இருக்கணும். நெக்ஸ்ட் அவுட்புட்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்கப்பா. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காம்ப்ளெக்ஸான மேத்ஸ்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க. இதில் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, அப்படியே ஆர் பி இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்பர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்சிடர் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த அல்காரிதம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ப்பா. அல்காரிதம் பேர் ஆஃப் இன்புட்ஸ் அதை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அங்கே. ஸோ கமெண்ட் லைன்ஸில் வந்து இன்புட்ஸ் வந்து n இஸ் அ ரியல் நம்பர், n இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. n வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே அதுதான் அர்த்தம், பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும். லெஸர் தென் போட்டாங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸில் போயிடும். ஸோ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. அவுட்புட்ஸ்னால் எப்படி இருக்கும், y இஸ் அ ரியல் நம்பர். அவுட்புட்ஸ் எப்படி வரணும்னா such that y ஸ்கொயர் ஈக்குவல் டு n. அந்த y-ஐ ஸ்கொயர் பண்ணால் n கிடைக்கணும். இப்போ சிம்பிள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இருக்கா, நீ வந்து 9 கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து 3. அப்போ உனக்கு இங்கே 9 கொடுத்தனா இங்கே என்ன வரணும், y-ல 3ன்னு வரணுமா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இஸ் 3, அதுதான் வந்து அவுட்புட். அப்போ y இஸ் 3. y-ஐ ஸ்கொயர் பண்ணால் n கிடைக்கும். அப்போ 3-ஐ ஸ்கொயர் பண்ணால் 9 வந்துடும். சிம்பிள், இவ்வளோ தான். ஸ்பெசிஃபிகேஷன் ஆஸ் கான்ட்ராக்ட் ஈஸி தான்ப்பா. இது யூசர்ப்பா, இது வந்து டிசைனர். சரிங்களா, இவர் இந்த பக்கம் இருக்கிறவர் யூசர், இந்த பக்கம் இருக்கிறவர் டிசைனரு. நான் என்ன சொன்னேன், கார்பெண்டர்னு சொன்னேன்னா ஒரு டேபிள் செஞ்சு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால அதை எடுத்துக்கோங்க. இந்த டிசைனருக்கு பதிலாக கார்பெண்டர்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இங்கே ரைட் இருக்குது. அதாவது அந்த கார்பெண்டர் உங்ககிட்டேருந்து இன்புட்ஸை கரெக்டாக வாங்கிறதுன்றது அவரோட உரிமை. அதை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணுன்றது உங்களோட பொறுப்பு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கார்பெண்டர் ஒன்ஸ் ஒர்க் முடிஞ்ச பிறகு இங்கே இருக்க பாருங்கள் இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப்பில் அதை அவரை சரியாக செஞ்சு கொடுக்கணுன்றது வந்து இவரோட பொறுப்பு. அதை கேட்டு வாங்கிறது உங்களோட உரிமை. சிம்பிள். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் முடிஞ்சு போச்சுப்பா. நெக்ஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ஷனு. அப்ஸ்ட்ராக்ஷன் என்னது, என்ன சொன்னேன், எது தேவையோ அதை மட்டும் சொல்லணும், தேவையில்லாததை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு தேவை இருக்கிறத மட்டும் சொல்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. An orthopedician works with the abstraction of skeletal system while a gastroenterologist works with the digestive system. A physiotherapist abstracts the human body by its muscular system. ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு இலாக்கா இருக்குது. இவங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் பார்ப்பாங்க, இவங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் பார்ப்பாங்க, இவங்கன்னா மஸ்குலர் சிஸ்டம் தான் பார்ப்பாங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி வியாதி இருந்தால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட போகணும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அந்த ஃபார்மர், உல்ஃபு, கிராஸ், கோட் அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸில். நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். வேரியபிள்ஸில் கண்டிப்பாக இந்த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும்ப்பா. இப்போ வேரியபிள்ஸ்னால் என்னென்னு நான் சொன்னேன், வேரியபிள்ன்றது டப்பா, டேட்டான்றது அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்க மசாலா பொடின்னு சொன்னேன், அதுக்கு மேலே பேர் எழுதியிருக்கும். ஸோ வேரியபிள்ன்றது ஒரு பேர் சூட்டப்பட்ட ஒரு டப்பா, அதுக்குள்ளே நம்ம வேல்யூ வைப்போம். அது எப்படி சொல்கிறாங்கன்னா வேரியபிள் பிகம்ஸ் வேல்யூ. இந்த சைனை வந்து ஈக்குவல் டு சொல்ல மாட்டாங்க, பிகம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இஸ் அசைன் டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேரியபிள் இஸ் அசைன் டு வேல்யூன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வேரியபிள் பிகம்ஸ் வேல்யூன்ற மாதிரி. ஸோ எம் பிகம்ஸ் டூன்னு சொல்லுவாங்க, இல்லை எம் இஸ் அசைன் டு 2 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், 2ன்ற வேல்யூ உள்ளே இருக்குது, எம்ன்றது அந்த டப்பாவோட பேர். ஸோ இந்த மாதிரி வேல்யூ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு வேரியபிளுக்கு எக்ஸ்பிரஷனாக கூட இருக்கலாம் அப்படின்றாங்க.
இங்கே பாருங்கள் m ஈக்குவல் டு m + 3ன்னு இருக்குது. எம்மோட வேல்யூ என்னது 2வா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எம்மோட வேல்யூ 2 + 3 அது ஒரு எக்ஸ்பிரஷன் தானே. m + 3ன்றதே ஒரு எக்ஸ்பிரஷன் தான். இப்போ இது என்ன பண்ணுன்னா அந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்போ 2 + 3ன்றது 5ஆக டேரெக்டாக இது ஸ்டோர் பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. சிம்பிளான விஷயங்கள் இதெல்லாம். இப்போ இது பாருங்கள் 2 அசைன்மெண்ட் இருக்குது. அதாவது m n இந்த மாதிரி மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸ் கூட இருக்கலாம்ப்பா. அதாவது ஃபஸ்ட் இருக்கிறது ஃபஸ்ட் நம்பருக்கு, செகண்ட் இருக்கிறது செகண்ட் நம்பருக்கு. இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க, ரெஸ்பெக்டிவ்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் லைன்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அவங்க ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு m + 3 n - 1. m + 3 என்னது, mோட வேல்யூ என்னது 2, 2 + 3 is 5, தென் என்னோட வேல்யூ 5, 5 - 1 4. ஸோ 5 4 தான் வந்து ஃபைனல் ஆன்சர். நான் சொன்ன பார்த்தீங்களா 3 வேல்யூ கூட வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரே அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 3 வேரியபிள்ஸுக்கு 3 வேல்யூஸ் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸை அசைன் பண்ணலாம். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இஸ் ரெட் ஆஸ் v becomes e. இந்த மாதிரி தான் படிக்கணும் இதை. பிகாஸ் இட்ஸ் நாட் அன் ஈக்குவல் டு சிம்பிள். ஈக்குவல் டு வேறுப்பா. a ஈக்குவல் டு 3யும் a becomes 3யும் வேறு வேறு. a ஈக்குவல் டு 3னா a வந்து 3க்கு ஈக்குவல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் a becomes 3னா அந்த 3ன்ற வேல்யூ ஏல போய் ஸ்டோர் ஆகுதுன்றாங்க. இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் தட் அ பர்டிகுலர் வேல்யூ இஸ் கெட் ஸ்டோர்ட் இன்டு எ வேரியபிள் அண்ட் அ பர்டிகுலர் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூன்னு சொல்கிறது. மூவிங் டு த புக் பேக் கொஷின். உங்களுக்கு நான் வந்து இந்த லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க்கு இட் வில் டைரக்ட் டு திஸ் வெப் பேஜ். ஸோ இதில் ஃபுல்லாக புக் பேக்குக்கான எல்லா ஆன்சருமே இருக்குது பாருங்கள். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன ஆன்சர்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். இது ஜஸ்ட் நம்ம ஸ்பீடாக போயிடலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் இஸ் அல்காரிதமிக் இன் நேச்சர்? அசம்பிளில் பைசைக்கிள். அல்காரிதம்னால என்னென்னு சொல்லியிருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்கோமா, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் இஸ் நாட் அல்காரிதமிக் இன் நேச்சர்? ஆக்சுவலாக நம்ம புக்கில் வந்து இந்த பிரைட் த ஹேர்னு இருக்காது, வாக் இந்த பார்க் தான் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஒமிட்டிங் டீடைல்ஸ். ஒமிட்டிங் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு அப்ஸ்ட்ராக்ஷன் தான்ப்பா. ஸ்டேட்டிங் த இன்புட் ப்ராப்பர்ட்டினா டக்குன்னு ஸ்பெசிஃபிகேஷன் தான், முடிஞ்சு போச்சு. என்ஷூரிங் த இன்புட் அவுட்புட் ரிலேஷன் அப்படின்னாலே ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் அண்ட் த ரைட் ஆஃப் த யூசர். ஏன்னா இன்புட் அவுட்புட் ரிலேஷன் வந்து எங்கே இருக்குது, கீழே இருந்ததுன்னு பார்த்தோம். அப்போ இங்கேருந்து இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே இருக்கும், இந்த இடத்துல கீழே ரைட் இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான். i ஈக்குவல் டு 5, 5 - 1 4, முடிஞ்சு போச்சு. 0 இஸ் லெஸ் தென் i பிஃபோர் த ஸ்டேட்மெண்ட் i ஈக்குவல் டு i - 1. ஆக்சுவலாக இது 0 பா, இது ஓ மாதிரி கொடுத்துருக்காங்க. i வந்து 0 விட பெருசாக இருக்குன்றாங்க. அப்போ கண்டிப்பாக அது 0 கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. i வந்து 0 விட பெருசாக இருக்குன்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. சரிங்களா? அப்போ i வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்காது, 0வாகவும் இருக்காது, நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்காது, மைனஸ் நம்பர்ஸாகவும் இருக்காது, பாசிட்டிவ் நம்பர்ஸாக தான் இருக்கும். மினிமம் 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 1 - 1ன்னா ஐயோட வேல்யூ என்னது, 1 - 1 0 இருக்குமா, i is equal to 0வா? அப்போ i ஈக்குவல் டு 0னா அப்போ i is equal to or greater than 0. சப்போஸ் நான் இங்கே 1ன்னு சொன்னேன், 2 கூட இருக்கலாம்ல. அப்போ 2 - 1னா i ஈக்குவல் டு 1னே வந்துடும்ல. அப்போ ஐயோட வேல்யூ எப்படி இருக்கலாம், 0க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லை கிரேட்டர் தென் 0வாகவும் இருக்கலாம். அப்போ என்ன இருக்குது இங்கே பாருங்கள், இது பாருங்கள், i is greater than or equal to 0. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸு. டிஃபைன் அன் அல்காரிதம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறையா பேசியாச்சு. இதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எவ்ரிதிங். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அன் அல்காரிதம் அண்ட் அ ப்ராசஸ், இதையும் நான் பேசியாச்சு. அல்காரிதம்னா ஒரு மேனுவல், யூசர்ஸ் மேனுவல் மாதிரி, ப்ராசஸ்ன்றது ஆக்சுவல் டூயிங்ன்ற மாதிரி. இங்கே பாருங்கள், இனிஷியலி ஃபார்மர், கோட், கிராஸ், உல்ஃப் வந்து லெஃப்ட்டில் இருக்குப்பா. எல்னா 4மே லெஃப்ட் சைடில் இருக்குது. அது ரைட் சைடில் போடுன்றது தான் நம்மளோட கோல். சரிங்களா? இப்போ அதுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக போகணுன்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. இது கமெண்ட் லைனு, இது ஆக்சுவல் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஃபார்மர் கோட்டை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ரெண்டுமே ரைட் சைட் போயிடுச்சு. ஏன்னா கிராஸும் உல்ஃபும் ஒரே இடத்துல இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபார்மர் வந்து இப்போ லெஃப்ட் சைடு வந்துடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் முடியும் போது அதோட ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ ஃபார்மர் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக ஈக்குவல் டு கிடையாது, இங்கே அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வரணும். ஃபார்மரு ரைட்டு, கோட் ரைட்டு, கிராஸ் லெஃப்ட்டு, உல்ஃப் லெஃப்ட்.
நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபார்மர் திருப்பியும் அங்கேருந்து லெஃப்ட்டுக்கு வராரு. இப்போ பார்த்தோன்னா அதோட ஸ்டேட்டஸ் வந்து ஃபார்மர் லெஃப்ட் சைடில் இருக்கார், கோட் மட்டும்தான் வந்து ரைட் சைடில் இருக்குது. இப்போ போகும்போது ஃபார்மர் கிராஸை எடுத்துகிட்டு போகிறாரு. கிராஸை வச்சுட்டு இந்த பக்கம் வரும்போது கோட்டை திருப்பி கூப்பிட்டு வராரு. பிகாஸ் அந்த இடத்துல கிராஸை சாப்பிட்ரும். ஸோ அதனால் கோட்டை கூட்டிகிட்டு வராரு. கோட்டை இங்கே விட்டுட்டு உல்ஃபை வந்து ரைட் சைடில் கூட்டிகிட்டு போகிறாரு. உல்ஃபை தனியாக கிராஸ் கூட விட்டால் ப்ராப்ளம் கிடையாது. திருப்பியும் ஃபார்மர் வந்து லெஃப்ட் சைடு வராரு, கோட்டை விட்டு ரைட் சைடு போகிறார். ஸோ இப்போ எல்லாருமே ரைட் சைடு வந்துட்டாங்க. ஸ்பெசிஃபை எ ஃபங்க்ஷன் டு ஃபைண்ட் த மினிமம் ஆஃப் 2 நம்பர்ஸ். இப்போ மினிமம் ஆஃப் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கமெண்ட் லைன் தேவையில்லை. மினிமம் ஆஃப் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்புட்ஸ் வந்து ஏ அண்ட் பி ஆர் ரியல் நம்பர்ஸ். சரிங்களா? அவுட்புட் வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஏ கமா பி. இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும். அதுதான் வந்து கோல். நெக்ஸ்ட்டு இஃப் ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு 1.414 அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் -1.414 இருந்தால் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அந்த ரூலை வயலேட் பண்ணுதா மீறுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா இதுதான்ப்பா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் எ ரியல் நம்பர். இதெல்லாம் கொஷின். இங்கே தான் ஆன்சர் ஆரம்பிக்குது. எக்ஸ் இஸ் எ ரியல் நம்பர், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 பார்க்குது. சரிங்களா? எக்ஸ் வந்து 0 கிரேட்டர் தென்னாக இருக்கணும். ஒய் இஸ் எ ரியல் நம்பர் சச் தட் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்றது இங்கே என்னது 2. அப்போ எக்ஸ் வந்து 2வா? எக்ஸ் வந்து 0 பெருசாக தான் இருக்குது. அது கரெக்டு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னும் போது ஒய்யோட வேல்யூ என்னது 1.414. அந்த 1.414 இன்ட்டு 1.414 அப்படின்னு போட்டோன்னா கால்குலேட்டர் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறாருங்க. 1.414 இன்ட்டு 1.414. ஸோ 1.9 அப்படின்னு சொல்லிட்டு நியர்லி 2 கிட்ட வரும். இப்போ இது மைனஸில் கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸில் தான் வரும். அப்போ இது ரூலை வயலேட் பண்ணாது. இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோன்னு சொல்லிவிட்டு எதுக்குன்னு இங்கே சொல்லணும். பிகாஸ் -1.414 the whole square is equal to 2 தான். சரி, இதோட 2 மார்க்ஸ் முடிஞ்சுது. 3 மார்க்ஸ் பார்த்தோன்னா when do you say that a problem is algorithmic in nature அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தியரி பார்ட் தான், நீங்களே படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபார்மேட் வந்து அல்காரிதம் பேர் இருக்கணும், இன்புட்ஸ் இருக்கணும். இங்கே இன்புட்ஸு அவுட்புட்ஸ்னு சொல்லிட்டு போட்டுருக்கணுன்ற மாதிரி. வாட் இஸ் சப்ஸ்ட்ராக்ஷன் தியரி பார்ட்டு. ஹவு இஸ் ஸ்டேட் ரெப்ரசன்டட் இன் அல்காரிதம் சொல்லிட்டு கேட்குறாங்க. வாட் இஸ் த ஃபார்ம் அண்ட் மீனிங் ஆஃப் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல, அதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். டிஃபரன்ஸ் கேட்குறாங்க பாருங்கள் இங்கே. அசைன்மெண்ட் அண்ட் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கும் ஈக்குவல் ஆப்ரேட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. இஸ் யூஸ் டு அசைன் த வேல்யூஸ். இது வந்து யூஸ் டு கம்பேர் த வேல்யூஸ் ஆஃப் போத் த வேரியபிள்ஸ் அண்ட் த ரிசல்ட் இஸ் ட்ரூன்ற மாதிரி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ற மாதிரிலாம். நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸு. 5 மார்க்ஸில் உங்களுக்கு 3 5 மார்க்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், சிம்பிளாக முடிஞ்சிடும். கொஞ்சம் அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரைட் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் an algorithm hypotenuse whose inputs are the lengths of the 2 shortest sides of a right angled triangle and the output is the length of the third side. இதில் கேல்குலேஷன் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுப்பா. ஜஸ்ட் அதை ரெப்ரசென்ட் பண்ணணும் நீங்கள் கரெக்டாக. அதுதான் முக்கியம். ஸ்பெசிஃபிகேஷன் எதை சொல்கிறாங்க? ஹைபாட்னியூஸ் ஆஃப் ஏபி 2 shorter sides of right angled triangleனாலே அங்கே 2 வந்துடுச்சு. அப்போ ஹைபாட்னியூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி 2. ஏ அண்ட் பி வந்து கண்டிப்பாக ரியல் நம்பராக தான் இருக்கணும். ரியல் நம்பராக இருந்தால் ரியல் நம்பரில் மைனஸும் வரும், நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும். அதில் என்ன இங்கே பர்டிகுலராக சொல்கிறாங்கன்னா இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 0. அப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஈக்குவல் டு 0 கூட வராது. நான் ஜீரோ நம்பர்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏவும் பியும். அவுட்புட்ஸ் பார்த்தீங்கன்னா C² ஈக்குவல் டு A² + B². இந்த ஹைபாட்னியூஸ் இந்த மேட்ச்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது அதே மாதிரி தான் இங்கே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்பா. ஏபிசி இந்த 3த்துக்கும் வந்து என்னது ஆப்பிள், கிரேப்பு, எம்டின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஏ கிளாஸில் வந்து ஆப்பிள் ட்ரிங்க் இருக்குது, பி கிளாஸில் வந்து கிரேப் ட்ரிங்க் இருக்குது. இப்போது ஃபைனலாக என்ன வரணும்னா ஏ கிளாஸில் கிரேப் ட்ரிங்க்கும் பி கிளாஸில் ஆப்பிள் ட்ரிங்க்கும் வரணும். அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு நடுவில் ஒரு எம்டி கிளாஸ் தேவைப்படுது. அந்த எம்டி கிளாஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஷிஃப்ட் பண்ணுவோம். அது எப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. மியர்லி சேம் ஆஸ் த அந்த ஃபார்மர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இதில் உங்களுக்கு 6th chapter ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 7th chapter பார்ப்போம். The class is over for now.